Welcome to RSR Max integration. One of the important sums. Evaluate 1 by 1 plus cot x into dx. இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா வந்து tan x equal to sin x by cos x or cot x equal to cos x by sin x. Integral 1 by 1 plus cot x. இந்த cot x எடுத்துகிட்டு cos x plus sin x. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹோல் டிவைட் பை sin x போட்டு வரும். இந்த கீழே உள்ள ஃப்ராக்ஷன் தலைகீழாக மாறிடும். sin x by sin x plus cos x வரும். ஒரு half into இங்கே ஒரு 2 மல்டிப்ளை பை 2 டிவைட் பை 2 போட்டுக்கிறோம். இந்த மாதிரி சம் எல்லாத்துலேயுமே டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வரணும். ஒரு half into இந்த 2 sin x plus sin x வச்சுக்கிறேன். டிவைட் பை sin x plus cos x அப்படியே உள்ளது அப்படியே இருக்குது. இதில் வந்து ஒரு ப்ளஸ் cos x ஒரு மைனஸ் cos x, ஏன்னா sin xக்கு sin x ரெடியாக இருக்குது. இந்த நியூமரேட்டர் cos xே இல்லை, அதனால் ஒரு புதுசாக ஒரு cos x இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு மைனஸ் cos x போட்டுக்கிறோம். இப்போ sin x ப்ளஸ் cos x ஒரு செட்டு, இந்த sin x மைனஸ் cos x ஒரு செட்டு, இந்த ஹோல் டிவைட் பை sin x plus cos x. இப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக டிவைட் பண்ணுறோம். sin x plus cos x டிவைட் by sin x plus cos x மைனஸ் sin x மைனஸ் cos x by sin x plus cos x வரணும். அப்போ இங்கே வந்து sin x மைனஸ் cos x இருக்குது. அது வந்து மைனஸ் ஆஃப் cos x sin xனால் இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது நியூமரேட்டர் வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா இது ரெண்டு கட் பண்ணி வெறும் 1 dx வரும். இங்கே வரும்போது டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கணும். அப்போ அதனால தான் இந்த மைனஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்களேன், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x மைனஸ் sin x அப்படி இருந்துச்சுன்னா அது இன்டெக்ரல் dt by dt ஃபார்ம். இன்டெக்ரல் dt by t அது வந்து log t ஃபார்முலா. therefore 1/2 into dxக்கு வந்து x. இந்த இன்டெக்ரலோட ஆன்சர் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வர மாதிரி இருந்தால் அந்த இன்டெக்ரலோட ஆன்சர் வந்து log ஆஃப் டினாமினேட்டர். அப்போது லாகரிதம் ஆஃப் sin x plus cos x plus c. தட் இஸ் இந்த ரெண்டு இன்டர்வியூ எக்ஸை ஆஃபால் மல்டிப்ளை பண்ணிடுறோம். x by 2 மைனஸ் log ஆஃப் sin x plus cos x divided by 2 plus c. இதில் வந்து டிஃபரன்ஷியேட்டிங் டினாமினேட்டர் இஃப் யூ கெட் த நியூமரேட்டர், டிஃபரன்ஷியேட்டர் டினாமினேட்டர் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிச்சின்னா அந்த இன்டெக்ரலுக்கு ஆன்சர் வந்து லாகரிதம் ஆஃப் டினாமினேட்டர் அதான் கொடுத்துருக்கோம். இப்போ இன்டெக்ரல் dx by xனா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 அது போட வேண்டியதில்லை. இப்போ dx அப்போ log x. அப்போ இன்டெக்ரல் dt by tன்னு வந்தால் log t. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிச்சின்னா அந்த இன்டெக்ரலுக்கு ஆன்சர் வந்து லாகரிதம் ஆஃப் டினாமினேட்டர். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த half into 2 அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஒரு sin x வந்து cos x இன்ட்ரடியூஸ் பண்ணி மைனஸ் cos x போடுறது, இதெல்லாம் வந்து இந்த டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் புரியும். ஒரு 2-3 தடவை இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் புரியும். இதை வச்சுக்கிட்டு இதை போல அடுத்தது இங்கே வந்து tan x உள்ள கணக்கு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் RSR Max, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.